வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் வீரவ பழனிசாமி. நம்ம யூபிஎஸ்சி சம்பந்தமாக நிறைய விஷயங்களை அப்பப்போ பேசிக்கிட்டே இருப்போம். அதில் முக்கியமான ஒரு விஷயம் நம்ம இன்னைக்கு கொண்டு வந்திருக்கிறது யூபிஎஸ்சி ப்ரிலிமினரி ஸ்காலர்ஷிப். கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாட்டில் ஸ்கில் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் மூலமாக வருஷம் 1000 பேருக்கு இந்த எக்ஸாம் மூலமாக ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க. அது என்ன அப்படிங்கிறத பற்றி டீட்டெயில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபுல்லாக பாருங்கள், அப்ளை பண்ணுங்கள், வெற்றி பெறுங்கள். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். சரிங்களா, வாங்க பார்க்கலாம். ஸோ இது பாருங்கள், இந்த நோட்டிஃபிகேஷன் ஃபார் யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸ் ஸ்காலர்ஷிப் எக்ஸாம் பை கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு டு எம்பவர் தி யூத் ஆஃப் தமிழ்நாடு எக்ஸல் இன் யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் எக்ஸாம். தமிழ்நாடு ஸ்கில் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் கண்டக்டிங் ஸ்க்ரீனிங் டெஸ்ட் டைட்டில்டு UPSC Prelims Scholarship Exam 2026 on 6/9/2026. டேட்டு பார்த்துக்கங்க, ரொம்ப முக்கியம். எக்ஸாம் ஆன் 6/9/2026, வெரி இம்பார்ட்டன்ட் டேட். தட் இஸ் 1000 கேண்டிடேட்ஸ். எவ்வளவு மந்த்லி? 7500 ரூபாய் 10 மாதத்துக்கு. ரைட், யோசிச்சு பாருங்க. This is for 2027 அட்டம்ப்டுக்கு. 2027 அட்டம்ப்டுக்கு. சரி, இது எப்படி நம்ம ஸ்கீம் நமக்கு தெரியணும் இல்லையா? இது இங்கே என்ன நடக்குது? தி ஸ்காலர்ஷிப் ஸ்கீம் கண்டக்டட் இன் கோஆர்டினேஷன் வித் ஆல் இண்டியா சிவில் சர்வீசஸ் எக்ஸாம் கோச்சிங் சென்டர். ரைட், there is a separate entrance test will be conducted. முக்கியமான டேட்ஸ். டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் 18/7. என்ன கிழமை வந்தது? தட் இஸ் சாட்டர்டே வந்தது. ரைட், 2 நாளைக்கு முன்னாடி வந்துருச்சு. அண்டு ஆன்லைனும் இம்மீடியட்டாக ஆரம்பிச்சிருச்சு. 18 ஆரம்பிச்சிருச்சு. அண்டு லாஸ்ட் டேட் 3/8. ஸோ நம்ம இன்றைக்கி அப்டேட் பண்ணுறோம். யோசித்து பாருங்கள், 3/8. ஸோ இன்னும் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு 12-13 நாட்கள் இருக்கிறது. பார்த்துக்கோங்க. ரைட், ஹால் டிக்கெட்டு 3rd week ஆஃப் ஆகஸ்ட். அண்டு டேட் அண்ட் டைம் 6/9 செப்டம்பர் 6ஆம் தேதி 10லிருந்து 12 மணி வரைக்கும். இது ரொம்ப முக்கியமான டேட்டு சொல்லிட்டோம். ரைட், எக்ஸாம். ஓகே, ஃபைன். வேறு என்னென்ன முக்கியமான விஷயம்? ரைட்டா, எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன். மினிமம் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் எனி டிகிரி ரெகனைஸ்டு பை தி யூனிவர்சிட்டி. எனி டிகிரி வில் டூ. நல்லா பார்த்துக்குங்க. அடுத்தது, இது என்ன எலிஜிபிலிட்டி அப்படிங்கிறத பார்க்கணும். 1/8/2027 அன்னைக்கு, இந்த டேட் பார்த்துக்கோங்க. 1/8/2027 அன்னைக்கு. ஏன்னா நிறைய பேர் டவுட் வரும், சார் நான் இப்போ 2nd இயர் படிக்கிறேன், 3rd இயர் படிக்கிறேன், 4th இயர் படிக்கிறேன், நம்மகிட்ட நிறைய பேர் கேட்பாங்க. அவங்களுக்காக நான் சொல்கிறேன். அப்போ இந்த டேட்டில் உங்களுடைய மினிமம் ஏஜ் 21 வயசு கம்ப்ளீட் ஆகணும். 21 வயசு கம்ப்ளீட் ஆகணும். அதே இது 2nd ஆகஸ்ட் கூட கிடையாது, பட் 1st ஆகஸ்ட்டோட முடிஞ்சுதா? அதற்கப்புறம் முக்கியமான எக்ஸம்ஷன் என்னென்ன இருக்குங்க பார்க்கணும். இதுதான் மேக்ஸிமம். SC ST SCA கேண்டிடேட் ஷுட் நாட் பி பிலோ 37 இயர்ஸ் அண்ட் ஃபார் டிஃப்ரென்ஷியலி ஏபிள்ட் இட்ஸ் 47. சரிங்களா? அண்ட் BC முஸ்லீம் MBC DNC கேண்டிடேட்ஸ் நாட் பிலோ 35 இயர்ஸ் அண்ட் டிஃப்ரென்ஷியலி ஏபிள்டு கேண்டிடேட் ஷுட் நாட் பி 45. ஏன்னா இந்த மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஏஜ் இயருக்கு பார்த்தீங்களா, அதோட முடிஞ்சுது. அதனால தான் டேட் டைம் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஜென்ரல் கேண்டிடேட் ஷுட் நாட் பி above 32 அண்ட் டிஃப்ரென்ஷியலி ஏபிள்டு கேண்டிடேட்ஸ் ஷுட் நாட் பி 42 ஆஃப் திஸ் கேட்டகரி. ஒன்னொன்னும் அந்தந்த கேட்டகரி நல்லா பார்த்துக்கோங்க. சரியா? ஓகே, ஃபைன். இதில் முக்கியமான ஒரு பெரிய அனௌன்ஸ்மெண்ட் இந்த வருஷம் இருக்குது. பார்த்தீங்கன்னா, யூபிஎஸ்சி ப்ரிலிம் ஸ்காலர்ஷிப் ஹஸ் பீன் ரெஸ்ட்ரிக்டட் டு 2 times பெர் ஸ்டூடெண்ட். நல்லா பார்த்துக்குங்க. நீங்கள் ஆல்ரெடி 2 டைம் நீங்கள் அவைல் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் 3ஆம் டைம் இப்போ அப்ளை பண்ண முடியாது. ஹென்ஸ் தி கேண்டிடேட்ஸ் ஹூ ஹவ் ரிசீவ்டு ப்ரிலிம் ஸ்காலர்ஷிப் ட்வைஸ் இன் லாஸ்ட் 3 years ஆர் நாட் எலிஜிபிள் ஃபார் திஸ் யூபிஎஸ்சி ப்ரிலிம் ஸ்காலர்ஷிப் 2026. ஹவவர், candidates interested to take part in AICC's residential or part-time coaching in Chennai, AICC residential coaching Coimbatore, Madurai shall apply for the above exam. ஆனால் உங்களுக்கு இது கிடையாது, பைசா கிடையாது. சரியா? ஸ்காலர்ஷிப்பு கிடையாது. அதற்கப்புறம் எக்ஸாம் சென்டர் எங்கெங்க? எக்ஸாம் சென்டரு தமிழ்நாட்டில் உள்ள மொத்தம் 38 டிஸ்ட்ரிக்ட் எக்ஸாம் சென்டர் இருக்குது. 38 டிஸ்ட்ரிக்ட்டும் எக்ஸாம் சென்டர் இருக்கிறது.
ஸோ அது மட்டும் இல்லாமல் எப்படி மக்கள் அப்ளை பண்ணுறாங்களோ நம்பர் பேஸ் பண்ணி வெனியூ சென்டர் வில் ஹால் டிக்கெட்டில் இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. ரைட்டா? சரி, இதுக்கு நம்ம எப்படி அப்ளை பண்ணுறது? நமக்கு ஒரு டவுட் வந்துடும் இல்லையா? ஹவு டு அப்ளை, ப்ரொசீஜர் டு அப்ளை. அதுக்கு முக்கியமாக நம்ம இந்த பர்டிகுலர் வெப்சைட்டுக்குள்ளே போகணும். எது? இந்த https www.skilldevelopment.gov tn.gov.in. The skilldevelopment.tn.gov.in இதில் தான் ஆன்லைன் மோடில் அப்ளை பண்ணணும். சரி, அதில் ஃபர்தராக ரெஸ்ட்ரிக்ஷன் என்ன பார்த்துங்க. நோட்டு முக்கியமான ஒரு விஷயம். The candidates who are already employed in government are not eligible. நல்லா யோசிக்குங்க. நீங்கள் ஃபைனான்ஷியலி ஸ்டேபிள், யூ ஆர் இன் கவர்மெண்ட், யூ ஆர் நாட் எலிஜிபிள். ரொம்ப முக்கியம். அப்புறம் students who avail the scholarship must apply for UPSC CSE Prelims 2027. The scholarship will be stopped to the candidate who fail to apply, submit the documents to TNSD. யோசிக்கும். இப்போ என்னென்ன டாக்குமெண்ட் கேட்குறேன், டாக்குமெண்ட்லாம் கொடுக்கணும் இல்லையா? நீங்கள் பாஸ் பண்ண பிறகு அப்போ தான் உங்களுக்கு பேமெண்ட்டு கிடைக்கும். சரி, அதற்கு அப்புறம் என்ன இருக்குது? முக்கியமானது ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன். சரிப்பா, எக்ஸாம் எப்படி தான்ப்பா நம்மளை எடுப்பாங்க அது நமக்கு தெரியணும் இல்லையா? மோட் ஆஃப் எக்ஸாம் டோட்டலி அப்ஜெக்டிவ் டைப் தான், OMR பேஸ் தான். அதான் ஸ்டாண்டர்ட் எக்ஸாம் ஃபார்மேட். அடுத்தது 100 கேள்வி, 90 ஜெனரல் ஸ்டடீஸு, 10 சிவில் சர்வீஸ் ஆப்டிடியூட் டெஸ்ட். ஒரு கொஸ்டினுக்கு 2 மார்க்கு, மொத்தம் 200 மதிப்பெண்கள், 2 மணி நேரம். நல்லா பார்த்துக்கங்க. இது அப்படியே சிவில் சர்வீஸ் மாடல். அதற்கு அடுத்த ஒரு விஷயம் பாருங்கள். 1/3 நெகட்டிவ் மார்க் வில் பி அவார்டட் ஃபார் ராங் ஆன்சர்ஸ். நீங்கள் தப்பாக ஆன்சர் பண்ணிங்கன்னா யூபிஎஸ்சியில் எப்படி உங்களுக்கு நெகட்டிவ் மார்க் கிடைக்குதோ அதே மாதிரி தான். அப்புறம் கொஸ்டின்ஸ் வில் பி இங்கிலீஷ் ஒன்லி. அதாவது யூபிஎஸ்சியில் ஹிந்தி அண்ட் இங்கிலீஷில் மட்டும்தான் கொஸ்டின் பேப்பர் இருக்கும். அப்போ நமக்கு ஹிந்தி தெரியாது, அப்போ நமக்கு இங்கிலீஷில் மட்டும்தான் கொஸ்டின் பேப்பர் இருக்கும். ஸோ தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்டு நீங்கள் எனக்கு இங்கிலீஷில் கொஸ்டின் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லக்கூடாது. கொஸ்டின் இங்கிலீஷில் மட்டும்தான் இருக்கும். புரியுதா? சரி, இதுதான் தேர்வு வைக்க போகிறாங்க. என்னடா சிலபஸ்ஸு அப்படின்னு வரும் இல்லையா? இதுதான் சிலபஸுங்க. இதுதான் அதே யூபிஎஸ்சியில் இருக்க அதே சிலபஸ் தான். பாருங்கள், ஜெனரல் ஸ்டடீஸ், current events, national and international importance, history of India, Indian national movement, Indian world geography, physical, social, economic geography of India and the world, Indian polity, governance, constitution, political system, panchayat raj, public policy, right issues, etc., economic, social development, sustainable development, and poverty, inclusion, demographics, and social sector initiative, etc., and general issues on environment, ecology, biodiversity, and climate change that do not require subject specialization. Then general science. இது ஜிஎஸ்கே. அப்புறம் சிசாட் 10 கேள்வி இருக்கு இல்லையா? அப்போ சிசாட்டில் என்னென்ன இருக்கும்? தட் இஸ் லாஜிக்கல் ரீசனிங் அண்ட் அனலிட்டிக்கல் எபிலிட்டி, ஜென்ரல் மென்டல் எபிலிட்டி, பேசிக் நியூமரசி அண்ட் டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் மட்டும். சரிங்களா? ஸோ இந்த 4 டாப்பிக்லையும் 10 கேள்விகள். அப்புறம் சப்போஸ் நீங்கள் சேரணும் உங்கள் ஹாஸ்டல் என்ன மாதிரி அப்படின்னா என்னென்ன வசதிகள் இருக்குன்னா, ஃபுல் டைம் ரெசிடென்ஷியலுக்கு உங்களுக்கு கிளாஸ் காலையில் 10லேருந்து 5 வரைக்கும் இருக்கும். பார்ட் டைமில் இருக்கவங்களுக்கு நான் ரெசிடென்ஷியலுக்கு வீக் டேஸில் ஈவினிங் 6லேருந்து 8 மணி வரைக்கும், சாட்டர்டே சண்டே 10:30லேருந்து 5:30 வரைக்கும் சாட்டர்டே சண்டே இருக்கும். ஹாஸ்டல் செலக்டட் அண்ட் கேண்டிடேட்ஸ்க்கு ரெசிடென்ஷியல் ஸ்ட்ரீம் வில் பி எலிஜிபிள் ஃபார் தட் இஸ் ஃப்ரீ போர்டிங் அண்ட் லாட்ஜிங். அண்ட் கேண்டிடேட் செலக்டட் பார்ட் டைம் தே ஆர் நாட் எலிஜிபிள் ஃபார் தி ஹாஸ்டல் அக்காமடேஷன். சரிங்களா? இதுதான் வெரி 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 இம்பார்ட்டண்ட். ஸோ உங்களுக்கு ஏதாவது ஃபர்தர் டவுட்டு குவரிஸ் இருந்துச்சுன்னா இந்த நம்பரில் நீங்கள் ஒர்க்கிங் டைமில் கேட்கலாம். இந்த மெயில் UPSC grievance@DNSDC தட் இஸ் தமிழ்நாடு ஸ்கில் டெவலப்மெண்ட் கார்பரேஷன்.in அதான். இதில் நீங்கள் கேள்வி கேட்கலாம். ரைட்டா? ஸோ இதுதான் டீட்டெயில் மக்களே. மக்கள் எல்லாம் அப்ளை பண்ணுங்கள், இந்த ஸ்காலர்ஷிப் வாங்க. இந்த ஸ்காலர்ஷிப்போட முக்கியத்துவம் நான் உங்களுக்கு முக்கியமாக சொல்லணும். ஏன்னா நீங்கள் இந்த தேர்வு நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிரும். யூ ஆர் பவர்ஃபுல். அப்போ நீங்கள் ஒரு 1000ல் ஒருவர் சினிமாவில் சொன்ன மாதிரி நீங்கள் 1000ல் ஒருவராக கண்டிப்பாக வந்துடுவீங்க. இப்போ இந்த 1000ல் ஒரு ஆளாக வந்துட்டிங்கன்னா நீங்கள் அடுத்த போட்டிக்கு போடுறதுக்கு UPSC தவிர TNPSC எந்த ஒரு போட்டித் தேர்வை நீங்கள் எளிதில் சந்திக்க முடியும், மிகப்பெரிய வெற்றி அடைய முடியும். ரைட்டா? ஸோ தேங்க்யூ ஃபார் லிசனிங். அப்ளை பண்ணுங்கள், கண்டிப்பாக ஜெயிச்சு
ஹாஸ்டலில் சேருங்க. 7,500 பெர் மந்த்து, 10 மாதம், 75,000 வாங்குங்க. அருமையான ஒரு வேலைக்கு போய் சேர என்னுடைய வாழ்த்துக்கள். மிக்க நன்றி மக்களே, மிக்க நன்றி. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் ஐக்கன் பிரஸ் பண்ண மறந்து போயிடாதீங்க. அப்பதான் நாங்க போஸ்ட் பண்ற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும்.